சைக்கிள் என்னன்னு பார்க்குறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிள் சொன்னால் மினிமம் ஒரு அசெட் வந்து எவ்வளோ வருடம் வச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வச்சிருந்தா ஃபஸ்ட் இயரில் வச்சுக்கலாமா, செகண்ட் இயர் வச்சுக்கலாமா, தேர்ட் இயர் வச்சுக்கலாமா, எப்போ ரீப்ளேஸ் பண்ணணும், இதை டிசைட் பண்ணுறது தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிள்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் லைஃப் இருக்கும். அப்போ என்பிவி கம்பேர் பண்ண முடியாது. அதனால் வந்து இஏசி மெத்தட் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா ஈக்விட்டி ஆனுட்டி காஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இஏசி. அப்போ இந்த லோயஸ்ட் இஏசி தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த இஏசி அப்படின்ற கான்செப்ட் வந்து இங்கே ஒரு குரூஷியல் ப்ளே பண்ணுது. என்னங்க இஏசி. அந்த இஏசியோடைய வேல்யூ தான் இந்த ஆப்டிமல் ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிளே வந்து டெட்டர்மின் பண்ணுறதுனால நம்ம இந்த இஏசி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ அவங்க எல்லாத்துக்குமே இஏசினா என்ன, இஏசினா என்னென்ன ஒரு கேள்வி வரும். இஏசி மீனிங் அப்படிதான் நம்ம கேட்க முடியும். வாட் யூ மீன் பை இஏசி? அப்போ ஈக்குவலன்ட் ஆனுவல் காஸ்ட். என்னங்க ஈக்குவலன்ட் ஆனுவல் காஸ்ட். அப்போ என்பியில் கம்பேர் பண்ண முடியாது, ஒன்லி ஈக்குவல் ஆனுவல் காஸ்ட் தான் பண்ண முடியும். ஃபைனல் வந்து குறைஞ்ச இஏசி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல வரோம். X will introduce a taxi. But each taxi cost 4 lakh and has useful life 3 years. Taxi's operating cost 3 years. Average value at end of 3 years follows. Operating cost 2 lakh. Resale value மாறுதில்லை. அப்போ you are required to determine the optimal replacement. எப்போ வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றது அது கேள்வி கேட்குறாங்க. கிவன் ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ்ட் வந்து 4 lakh ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈச் டாக்ஸி காஸ்ட் 4 lakh. லைஃப் வந்து 3 years. டிஸ்கவுண்ட் 10%. ஃபஸ்ட் இயர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு 1,80,000. ரீசேல் பண்ணால் 2,80,000 கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து நம்மளுக்கு நட்டம் தான் இல்லையா? 1,80,000 ப்ளஸ் 2,80,000. அப்போ 4 லட்சம் தான். ஆனால் உங்களுக்கு காஸ்ட்டு 4 லட்சம். அப்போ 4 லட்சத்துலேருந்து இந்த ப்ரெசன்ட் வேல்யூ, வாட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ? 1,80,000 இன்ட்டு 0.909 363. 2,80,000க்கு இன்ட்டு 0.909 254. ஸோ அப்போ வந்து 3 லட்சத்தி, புரியுதுங்களா? அப்போ மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, இது ரெண்டு மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன தான் வருது? மைனஸ் தான் வருது. அப்போ ஃபஸ்ட் இயரில் நாட் குட். செகண்ட் இயர் 2,30,000 ரீசேல் வேல்யூ. அப்போ இதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ். மைனஸு 2,80,000 ரீசேல் டிஃபரன்சஸ் இல்லையா? அப்போ இப்போ நீங்கள் பண்ண செகண்ட் இயரில் வந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு? 50,000 டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சு. சரி, 50,000 உங்களுக்கு என்னாச்சு? மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் 50,000 போட்டுக்கணும். நெட் எஃபெக்ட் அப்போ 2,10,000 உங்களுக்கு கேஷ். ஏன்னா 1,80,000 ஃபஸ்ட் இயருக்கு இருந்துச்சு இல்லையா? 1,80,000. நெட் எஃபெக்ட் ஆஸ் புக் சிம்பிளிஃபிகேஷனுக்கு 20,000 போட்டுக்கிறாங்க நெட் எஃபெக்ட். சார் எப்படி சார் இந்த 20,000 வந்துச்சு அப்படின்றத விட 5,47,800 நான் உங்களுக்கு வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நம்ம ஈஸியாக பண்ணுவோம். செகண்ட் இயரில் வந்து 4 lakh இல்லையா? 1,80,000 இது வந்து காஸ்ட் தானே, இது செலவு தானே. 1,80,000 ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு செலவு பண்ணியிருக்கீங்க. எவ்வளவு? 9. ஏன்னா இந்த வருஷம் செலவு பண்ணி தான் அடுத்த வருஷத்துக்கு வந்துருக்கீங்க. ஃபஸ்ட் இயர் ரீப்ளேஸ்மெண்ட், செகண்ட் இயர் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபஸ்ட் இயர் காஸ்ட் இல்லைங்க இருக்கும். அப்போ மைனஸ் 4 lakh. அப்போ 1,80,000 இன்ட்டு 0.009. அப்போ 1,63,620. சரி, 1,63,620. அப்போ 5,63,620 அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு. செகண்ட் இயர் உங்களுக்கு
ரீசேல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது கேட்டால் எஸ். ஸோ என்பிவி வந்து 20,000 சொல்கிறாங்க ரீசேல் வேல்யூ. ஏன்னா ரீசேல் வேல்யூக்கும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருந்தாருன்னு 20,000. அப்போ 20,000 உங்களுக்கு பெனிஃபிட் இல்லையா? 20,000 இன்டூ 0.826. அப்போ 20,000 இன்டூ 0.826 அப்போ 16,520 மைனஸ் 5,63,620. அப்போ 5,63,620. ஸோ 5,47,100 அப்படின்னு தான் சரியான செகண்ட் இயர். தேர்ட் இயருக்கு அதே தான். 2 வருஷம் செலவு. ஃபஸ்ட்டு வருஷம் செகண்ட் வருஷம் செலவு. தேர்டு வருஷமும் செலவாயிருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 1,80,000, செகண்ட் வருஷத்துக்கு 2,00,000, 3ஆவது வருஷத்துக்கு டிஃப்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னா 2,38க்கும் 1,68க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் 20,000. இங்கே 20,000 எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குன்னா 2,30க்கும் 2,10க்கும் ஒரு டிஃப்ரெண்ட். அப்போ இவங்க கெட்ட ஆன்சர்ஸ் 100%. அப்போ 7,00,000. அப்போ சரி எல்லாமே ஈக்குவலாக கிடையாதுல்ல. இது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு கூட்டுத்தொகை, இது 2ஆவது வருஷத்துக்கு கூட்டுத்தொகை. இது எப்படின்னா 1/1.1 ஃபஸ்ட்டு வருஷம் செகண்ட் வருஷம் ப்ளஸ்ஸு 0.90 ரெண்டு போட்டால் 1/25. தேர்ட் இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ 1/1.13 ப்ளஸ்ஸு இங்கே 1.735 போட்டுனா 2.48. அப்போ இஏசி 1 2 3 விச் இஸ் பெஸ்ட்டுன்றதுனா செகண்ட் இயர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் குறைஞ்ச காஸ்ட் வருது. அப்போ விச் இஸ் லோயஸ்ட் இஏசி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ யூஎஸ்டிஎஸ் ஃபைனல் ஆன்சர் வந்து பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து செகண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெஷின் எவ்வளோ வருடம் யூஸ் பண்ணணும், எப்போ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்ஸ். இதான் வந்து எக்ஸிஸ்டிங் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட். தேங்க்யூ.